என்றும் நான் செல்ல மாட்டேன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில அநேக தேவ பிள்ளைகளிடத்தில் வசனங்கள் பரவ வேண்டும். எது பரவணுங்க? வசனங்கள். அல்லேலூயா. வசனங்கள் இல்லாதபடி நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? கீழே விழுந்து கிடக்கிறோம். அல்லேலூயா. வசனம் இல்லாதபடினால் நம்மளால சாத்தானுடைய சூழ்ச்சிகளை ஜெயிக்க முடியாதபடி நம்ம என்ன பண்றாங்க? தடுமாறி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை என்கின்ற வசனத்தை நீ பிடித்து கொள்ளுகிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு என்று சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாராம். யாருடைய விண்ணப்பத்தை? வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். ஒரு 3-4 கேட்டகரி இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா பேருக்காக வாழுகிறவங்க இருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒண்ணு பாடுறதுக்காக சில பேர் இருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு வசனத்தை படிக்கிறதுக்காக சில பேர். இந்த 3 கேட்டகரியில கர்த்தர் பண்ண மாட்டாருங்க, எந்த ஒரு கிரியம் செய்து விட மாட்டார். அல்லேலூயா. அதை தாண்டி தேவனுக்காக என் தேவனுடைய வார்த்தைக்கேற்றபடி நான் வார்த்தையாக மாறுகிறேன். இல்லையா? ஒரு அழகா சொல்லுகிறார், நான் வார்த்தையாக இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க? என் வார்த்தைக்கேற்ற பிள்ளைகளாக இருங்க. அல்லேலூயா. அங்க அழகா சொல்லப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை முதலாவது நான் வாசிப்போம். கடைசியாக சகோதரர்களே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரவி மகிமைப்படுகிறதை போல எவ்விடத்திலும் உற்சாகமா ஒரு கறந்துட்டுங்களே. வசனம் உங்ககிட்ட மகிமைப்பட்டுச்சா? வசனம் உங்களுக்கு கிரியை செஞ்சுதா? வார்த்தை உங்களுக்கு இடைப்பட்டுச்சா? வார்த்தை மூலமாக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? வாழ்ந்த நீங்க என்ன பண்ணணுமா? இந்த வார்த்தைய தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பலர்கிட்ட போய் என்ன பண்ணணுமா? பரவ செய்யணும். அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதுக்காக அழைத்திருக்கிறாங்க? அதுக்குதான் அழைத்திருக்கிற ஒரு ஜெப தலைவன், ஒரு ஜெப தலைவன், ரொம்ப வயது சென்றவன், தேவனுக்காக இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறவன். அவனுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை என்கின்ற ஒரு குறைபாடு. அவன் வாழ்க்கையில என்ன கிடையாதுங்க? ஒரு குழந்தை இல்லை என்கின்ற குறைபாடு. ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்றான்? நேசிக்கிறான். ஜனங்களுக்கு வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரசங்கருடைய வாழ்க்கையில் என்ன கிடையாதுங்க? கர்ப்பத்தின் கனிகள் கிடையாது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ரொம்ப வயது சென்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுங்க? ரொம்ப வயது சென்றவன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நான் வரதுக்கு முன்னாடி இந்த 2வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. இதை நீங்க நல்லா கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்க. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷருடைய கைகளில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ள விசுவாசம். ஆமென். என்னங்க? வசனம் இருக்குது, வார்த்தை இருக்கிறது, தேவன் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆனா துர்குணம் உள்ளவர்கள், பொல்லாத எண்ணம் கொண்டவர்கள், அசுத்தம் நிறைந்தவர்கள், பாவ சிந்தை உள்ளவர்கள், இவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் யாருக்கிட்ட கிடையாது? வேத வசனத்தை படிக்கக்கூடிய தேவ பிள்ளைங்கிட்ட இல்ல. இல்லையா? அதனால இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்றாங்க? எவ்வளவுதான் அபிஷேகம் பண்ற கீழே விழுறோம். பாத்துறீங்களா? அப்ப இந்த அபிஷேகம் பெற்றது எதற்காக? சத்துருக்களை ஜெயிப்பது. அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் நீங்க என்ன பண்றாங்க? உலக மனுஷன் கீழே விழுந்தா ஓகே, அவன் யாரும் அறியல. கிறிஸ்துவை தேவன் அறிந்த பிள்ளைகளுக்கு ஏன் கீழே விழக்கூடிய ஒரு தடுமாற்றம் வருகிறது? அல்லையா? வசனம் என்கின்ற வார்த்தையை கொண்டு உனக்குள் இருக்கக்கூடிய துர்க்குணத்தையோ உனக்குள் இருக்கக்கூடிய பொல்லாத சிந்தைகளையோ நீ அகற்றாத வரைக்கும் உன்னை என்ன பண்ணுங்க? பிசாசனவன் ஆளுகை செய்து கொண்டிருப்பான். யார் ஆளுகை செய்வான்? பிசாசு ஆளுகை செய்வான். இப்ப வார்த்தை கேட்கக்கூடிய நண்பு ஜனங்களே, வசனத்துக்கு ஏற்றபடி என் நடத்தை இருக்கிறதா? எதுக்கு ஏற்றபடி? வசனத்துக்கு ஏற்றபடி. இல்லையா? வசனம் எல்லாருக்கும் சொல்ல முடியும். இப்ப போர்ட்ல எழுதின வசனத்தை யார் வேணாலும் என்ன பண்ணலாம்? படிச்சிடலாம். ஆனா அந்த வசனத்துக்கு ஏற்றபடி உயிர் நாடி யாருக்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. இல்லையா? அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் சொந்தக்காரன் யாருங்க? நான். ஒவ்வொரு அந்த கோடு இந்த பலகாரத்தில் சொல்லுது பாருங்களேன். கடைசி காக்கு நான் தான் சொந்தம், டாக்கு நான் தான் சொந்தம். அப்படிதானே? கடைசினா என்னது? எண்டு. அந்த முடிவுல என் சகோதரனே, உன் வாழ்க்கை என்ன பண்ண போதுல? முடிவல்ல, முடியக்கூடிய வாழ்க்கைய என் வசனத்தினால் நீ என்ன பண்ண? உயிர்ப்பின்றார்.
எதனால? என் வார்த்தையினால நீ என்ன பண்ண? உயிர்ப்பிக்கணும். அப்படிதான் வார்த்தைகளை விதைத்துக் கொண்டிருந்த மனுஷன், வசனங்களை போதித்துக் கொண்டிருந்த மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கல. என்ன நடக்கலங்க? அற்புதம். நீங்க நம்ம நிறைய பேர் அதான் குறைபடுறேன்னு அது இல்லையா? அப்போ வார்த்தைகளை நம்புற, வார்த்தைக்கேற்ற விசுவாசத்தை உருவாக்கி கொள்ளல. அதான் பிரச்சனை. வார்த்தையை நம்புறோம். 2வது வசனம் சொல்லுதுங்க, துர்க்குணமாகிய பொல்லாத மனுஷன் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக நீங்க என்ன பண்ணல? இவ்வளவுதான். இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. பாவத்தை எங்கேயோ ஒரு நபர் என்ன பண்ணுதுங்க? விடுவித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? அப்ப இந்த வசனமானது என்ன பண்ணுது? நீ ஜெபிக்கிற அந்த வசனமானது என்ன பண்ணுது? ஒரு நபரை போய் என்ன பண்ணுதுங்க? தொடுகுது இல்லையா? நம்ம போய் முடிந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? தெருக்களை போய் யார்ட்டையும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு காலத்துல சொன்ன நாட்கள் உண்டு, ஏற்றுக்கொண்ட நாட்கள் உண்டு. இப்ப அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள நாட்கள்ல இப்போ நம்ம வசனத்தை தான் கொண்டு போய் சேர்க்கணும். வசனத்தை சேர்த்தாதான் சத்துரு நம்மளால என்ன பண்ண முடியாது. அப்போ பொல்லாத மனுஷனை விடுவிக்கக்கூடிய பொறுப்பு யார்ட்ட இருக்கு? துர்குணத்தை விடுவிக்கிற பொறுப்பு யார்ட்ட இருக்குது? அப்ப உங்ககிட்டதான் என்ன இருக்குது? அல்லேலூயா, வசனம் இருக்குது. ஆனா வசனத்தை வச்சு என்னத்தை நீங்க ஜெயிச்சீங்க? வசனத்தை வச்சு என்ன ஜெயிச்சீங்க? இப்ப வார்த்தை என்ன பண்ணுங்க? ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். வசனம் என்ன பண்ணணும்? ஆனா சில பேர் புடம் விடுவார், அது வேற விஷயம். ரொம்ப புடம் விடுவாரு, ஒண்ணுமே இல்லாம ஜீரோல கொண்டு வந்து வச்சிருவாரு. எப்படி கொண்டு வந்து வச்சிருவாரு? ஜீரோல கொண்டு வந்து வச்சிருவாரு. வசனத்துல விசுவாசத்துல உறுதியா இருந்தா அந்த ஜீரோ எப்படியோ ஹீரோவா மாறும் இல்லையா? இப்ப இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கிற மனுஷன், கர்த்தருடைய இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறான். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டான். அவன் தேவ வார்த்தை விதைக்கப்பட்ட அந்த விதை என்ன பண்ணுதுங்க? அவனுடைய மகன் மூலமாக உலகம் முழுதும் பரவுது. அது இல்லையா? யார் மூலமாக? அவனுடைய மகன் மூலமாக. ஆனா அவனுக்கு குழந்தையே கிடையாது, அவனுக்கு குழந்தையே இல்ல. ஆனா வார்த்தை விதைக்கிறான். எது விதைக்கிறாங்க? வார்த்தை விதைக்கிறான். விதைத்த பிறகு ரொம்ப நாள் ஆன பிறகு அங்க சொல்லப்படுது, எலிசபெத்தும் சகரியா என்கின்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆமா வயது சென்றவர்கள். ஆமா, அதுதான் எங்களுக்கு தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்களா? கர்த்தருக்கு யாருங்க? அழகா சொல்லப்படுது. எடுத்துட்டீங்களா? 6வது லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் கற்பனையின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களாங்க? குற்றம் கிடையாதா? நியாயப்பிரமாணத்தை மீறலையா? கற்பனைகளை மீறலையா? அவர்கள் என்ன பண்ணாங்களா? குற்றம் இல்லாம தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக. அப்ப சாட்சி, நற்சாட்சி. என்ன சாட்சிங்க? நற்சாட்சி அல்லையா? அப்ப தேவனா அவர்களை குறிச்சு என்ன பண்றாரு? ஒரு சாட்சி சொல்றாரு. அப்ப அந்த குற்றம் இல்லாத நற்சாட்சி உள்ளவனுக்கு அற்புதம் நடக்கணுமா நடக்கக்கூடாது? நடக்கணுமா நடக்கக்கூடாதா? ஏன் நடக்கல? ஏன் காலதாமதம்? அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனம் சொல்லுது, அவைகளை ஒழுங்காய் உமக்குள் எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றியது. யூதேய தேசத்தின் ராஜாவாக ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய தொகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியர் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி குமாரத்தி அதை பொருத்தி. யாருங்க? ஆரோனுடைய குமாரத்தி. அவள் தான் யாருங்க? எலிசபெத். யாருடைய மனைவி? ஆளக்கூடியவன், அதிகாரம் படைத்தவன். அந்த வம்சத்துல பிறந்த இந்த பிள்ளை என்ன பண்ணுதுங்க? ஒரு ஆசாரியருக்கு மனைவியா மாறுறா. யாருக்கு மனைவியா மாறுறா? ஆசாரிக்கு மனைவியா மாறுகிறா அல்லையா? அப்போ அவருடைய ஒரு கணம் பொருந்திய ஒரு வாழ்க்கையை இவள் போகிறான்னு சொன்னால்னா, அந்த கணத்துக்கு ஏற்றபடி தன் கணவனுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டாள். யாருங்க? தேவனுடைய பணியை செய்கிறவன், தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவன். அந்த வாழ்க்கைக்கு நான் எப்படி இருக்கணுங்க? உறுதுணையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அதான் கிடையாது. என்ன கிடையாதுங்க? மனைவி நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பான், கணவர் என்ன கிடையாது, மனைவியோடு கூட இணைந்து ஜெபிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் இல்லையா? நீ தான் ஜெபிக்கிறிய, நீ ஜெபிச்சா ஏசப்பா என்ன பண்றாரு? கொடுத்துருவாரு. செஞ்சிருவாரு. என்ன செஞ்சிருவாரு? செஞ்சிருவாரு அல்லையா? நீ தான் ஆலயத்துக்கு போறிய,
நீ போனா நான் போன மாதிரி, நீ போனா அப்ப அவர்கிட்ட என்ன சொல்லலாம்? நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட பாருங்க, 3 வேளை நான் சாப்பிடுறேங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க. அவர் திரும்பி என்ன சொல்றாரு? நான் உழைச்சா நீ உழைச்ச மாதிரிமா, நான் வீட்டுல உட்காந்து நீங்க உழைய மாட்டுறது அல்ல இல்லையா? இல்லையா சொல்றாருமா. ஆமா பாருங்க, இப்படி கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் மீறாமல் தேவனுக்கு மிகவும் பயபக்தியாக வைராகியமாக இருக்கக்கூடியவர்கள் தான் சோதனை. சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரையும் கர்த்தர் சோதிக்க மாட்டார். பைபிளை தூக்கிட்டு வரவங்களாம் தேவன் சோதிக்க மாட்டார். அவருக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று எவன் ஒருவன் விரும்ப ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தான் சோதனை காலம். யாருக்குங்க சோதனை காலம்? யாருக்கு? யாருக்கு? அல்லேலூயா. அவருக்கு ஏற்றபடி நான் வாழணும்னு நினைச்சிட்டேன்னா அந்த வாழ்க்கை யார் வாழ விட மாட்டான்? பிசாசு வாழ விட மாட்டான். ஆனா இயேசு என்ன பண்ண மாட்டாருங்க? விசுவாசத்துல வளருகிற வரைக்கும் அவர் நம்மள ஒரு பக்கம் சோதிப்பாரு, பிசாசு ஒரு பக்கம் சோதிப்பான். ஒரு சோதனை கிடையாது. என்ன சோதனை கிடையாது? ஒரு சோதனை கிடையாது. எத்தனை சோதனை? இயேசுவ நம்மள விசுவாசத்துல சோதிப்பான், பிசாசியான விசுவாசத்துல போக விடாமல் சோதிப்பான். நீ எதை ஜெயிப்ப? நீங்கள் நான் எதை ஜெயிப்போம்? எதை ஜெயிக்கணும்? விசுவாசத்தை என்ன பண்ணணும்? காத்து கொண்டு அதுல முன்னேறி அதுல ஜெயிக்கிறவனாக மாறணும். ஏன் சொல்லுங்கன்னா, இவ்வளோ தேவ பக்தி உள்ளவன், வைராகியம் உள்ளவன், கர்த்தருக்கு பிரியம் உள்ளவன், எல்லாமே நடந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த அழகா சொல்லப்படுது பாருங்க. ஏழாம் வசனம், எலிசபெத் மலடியா இருந்தபடினால் அவளுக்கு என்ன கிடையாதா? பிள்ளை இல்லாத இருந்து இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். எப்படிங்க? ரொம்ப வயசு அப்படின்னா குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் கிடையாது, குழந்தை பிறக்கக்கூடிய சிலாக்கியம் கிடையாது இல்லையா? அப்போ அவங்க நம்பிக்கை பாருங்க யார் மேல இருந்துச்சுங்க? அந்த அந்த அழகா அந்த வாசிங்க 8வது வசனம். முறையின்படி ஆசாரியின் ஊழியம் என்ன பண்றாங்க? அந்த நெருக்கடி இருக்கும் போதோ அவனுக்கு சூழ்நிலை இருக்கும் போதோ அவன் யாரை விடல? யாருடைய பணியை விடல? நம்மள என்ன பண்ணுவோம்? நம்மள என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போயிட்டு சர்ச்சைக்கு என்ன பண்ண மாட்டான்? வர மாட்டான். எப்போ சோதனை முடியுதோ நேரடியா அப்பதான் நம்ம கர்த்தரை தேடுவோம்னா அப்படிலாம் இல்லை. நாங்க என்ன பண்ணோம்? தேடுவோம் இல்லையா? ஆனா இவன் அந்த பிரச்சனை அவனுக்கு பெருசா தெரியல, அந்த வழி அவனுக்கு பெருசா தெரியல. அவனுடைய எண்ணங்கள் என்ன தெரியுங்க? தேவனை நான் மகிமைப்படுத்தும். யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை நான் மகிமைப்படுத்த. அப்ப என்னுடைய வார்த்தைகளை தேவன் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். இந்த பலவீனத்தினாலையும் இந்த அற்புதத்தினாலும் எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய நல்ல உறவு என்ன பண்ணக்கூடாதுங்க? கெட்டு போகக்கூடாது இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில கணவர் மனைவி குழந்தைன்னா கூட நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இல்லையா? சில பேர் அந்த குழந்தைகள் கூட என்ன பண்றாங்க? வாக்குவாதம், சண்டைகள், விரோதங்கள் எழும்புகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வயது சென்ற வரைக்கும் ஊர்ல எவ்வளவு பேர் அவங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன நீ உங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற, நல்லா போய் எல்லாருக்கும் என்ன பண்ற? தீர்க்கத்தை சொல்ற, வாக்குத்தத்தை சொல்ற, எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? தேவன்கிட்ட நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவன் அற்புதம் செய்யல தடையா இருக்குதுன்னா இன்னும் தேவனுக்கு ஏற்ற பிரியமானதை நான் என்ன பண்ணல, செய்யல. ஒண்ணு என் சுயத்துக்காகவோ என் பெருமைக்காகவோ என் பேருக்காக என் புகழுக்காக நான் ஊழியம் செய்யலாம். ஆனா அதெல்லாம் கர்த்தருக்கு என்ன கிடையாதுங்க? கிடையாது. எந்த நேரத்தில் தேவனுக்கு பிரியமாக ஊழியம் செஞ்சா அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு? பார்ப்பாரு. அப்போ எல்லாரும் அவனை பார்த்து, சகரியா பார்த்து என்ன பண்ணுவாங்க? என்ன நீ பலிபடுத்தலன்னு நல்லா எங்கள் இது பண்ற, நல்லா வாக்கெல்லாம் கொடுக்குற, உன் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? அடக்கப்பட்டுச்சா? சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு போன, என்னத்தை கண்ட? கேட்டாங்களா? கேட்டவங்க முன்னாடி உங்களை வாழ வச்சாரா? உயர்த்தினாரா? உங்களை மேன்மைப்படுத்தினாரா? ஏன்? அந்த வாய் இல்லைன்னா நீ இந்த வாயினால இந்த பைபிளை படிக்க. எந்த வாய் இல்லைன்னா? அந்த வாய் ஒண்ணு கேட்கலன்னா இந்த வாய் எதை படிக்காது? பைபிளை படிக்காது, பைபிளை பத்தி பேசாது. போ எங்க ஏசப்பா எங்களை காப்பாத்துறது பாரு. எங்களுக்கும் ஒரு காலம், ஆணைக்கு ஒரு காலம் வந்தா சொல்லுங்க, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா அவ்வளவு பெரிய ஆணையே ஒரு காலம் வரும்போது தம்மா துண்டு பூனைக்கு வராதா? உன் பார்வையில நீ பெருசா இருக்கலாம், ஆனா நான் சிறுசா இருக்கலாம். நான் சிறுசா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை பெற்றுனா இருப்பாதா இல்லையா? கடுக்கு சிறுத்தாலும் கவனமா இருப்போம். அப்ப ஜெபிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணணும்? நான் சிறியவனாக இருந்தாலும்
எளிமையாக இருந்தாலும் என்னை தூக்கி உயர்த்துகிற தேவன் வந்தா என் வாழ்க்கை உயர்ந்து போயிடும் இல்லையா? இப்ப நல்லா கட்சிகள் போறவங்க என்ன பண்ணிருப்பான், என்ன பார்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லையா? இல்லையா? அப்ப அந்த கேள்வியை யார் உடைக்கிறது, அந்த கேள்வியை யார் பதிலா மாத்துறது, அந்த கேள்வியை யார் பதிலா மாத்துறது? நான் தான் மாத்த முடியும், வேற யாரும் என்ன பண்ண முடியாது பதிலா. அப்ப நான் பதிலா மாறணும்னா இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக இல்லையா? இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உயர்த்துவேன். அல்லையா? வாழ்வோ சாவோ நன்மையோ கிருபையோ தீமையோ சகலமும் எது வந்தாலும் என் துதி உமக்கு மட்டும் தான் ஆண்டவர். என்ன சொல்லுங்க? என் துதி உமக்கு மட்டும்தான். மரண படுக்கையில் இருந்தாலும் ஆண்டவரை துதித்துதான் என் ஜீவன் போகணுமே தவிர மறைக்காமல் துதிக்காமல் என் ஜீவன் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்ப என் வாழ்வு உயரும் என் இயேசு ஒருவருக்கே. அப்ப அந்த வயது சென்ற பிறகு அவனுடைய இருதயம் இன்னும் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்குது, பலப்படுது, உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை தான் தேவன் என்ன பண்றாங்க, நமக்கு இன்றைக்கு கடைசி காலத்துல ஆழமாக வேறொன்னு நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். அங்கு சொல்லப்படுது பாருங்க 9வது வசனம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்கு பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றார். தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் பாருங்க, ஜனங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணும்படியாக கூட்டமாக கூட்டிக் கொண்டிருந்தார்கள். நல்லா கொஞ்சம் பாருங்க, ஜெபிக்கிற இடத்துல தேவ தூதர் இறங்கி வருகிறார். ஜெபம் நடக்கிற இடத்துல பரிசுத்தாவினர் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கு நடக்கக்கூடிய வீட்டு பிரேயரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து இருக்கிற நம்ம பாக்குறோமா இல்லைங்க, நம்ம ஆராதிக்கக்கூடிய சர்வ வல்லவர் அவருடைய கண்கள் ஒன்னையும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த உணர்வோடு தான் நீ தேவ சமூகத்தை அமர்ந்து இருக்க வேண்டும். மனுஷனை ஏமாத்திட்டு ஓடிலாம். தேவன் என்னை பார்க்கிறார், என் நடத்தை பார்க்க, என் செயல்களை பார்க்க, என் சிந்தைகளை, வார்த்தை காதுக்குள்ள வருதா, வசனம் என் இருதயத்தை தொடுகிறதா, வார்த்தையோட என் தேவன் இடைப்படுகிறாரா என்று பார்க்கணும். ஜெபிக்க இடத்துல தேவ தூதர் வந்தான் என்று பைபிள் சொல்லுது. அப்ப நீ நான் ஜெபிச்சா வரணுமா? உன் ஜெபத்தை கேட்டு தேவ தூதர் வரணுமா? வர வைக்கிற அளவுக்கு தான் உன் வார்த்தை வசனங்கள் என்ன பண்ணணுங்க, பரவி இருக்கும். என்ன சொல்ல, நீங்க உப்பா பரவுங்க, சுவை எப்படி இருக்குங்க, சுவை இல்லையா? அழகா மத்தியில சொல்லப்படுறான். தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு. எதுக்கு ஒப்பாக வைக்கிறாருங்க? கண்மலை மேல. யாருமே கட்ட முடியாத இடத்துல உன் வீட்டை என் வீட்டை கர்த்தர் கட்டி அழகு பார்க்கிறார். அல்லையா? நான் பாலடைந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா என் வீடு கண்மலை கோட்டையாக கர்த்தர் காட்டுகிறார். நான் வாடகை நிறைந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன், என் வீட்டை சொந்த வீடாக என் கர்த்தர் என்ன பண்றாருங்க, பார்வைக்கு வைக்கிறார். அப்ப என் தேவ வார்த்தைகளை நான் விசுவாசிக்கும் பொழுது, தேவ வார்த்தைகளை மத்திய 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்துக்கிட்டீங்களா? 7ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரத்துல 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவையின்படி செய்கிறேன் எவனோ புத்தி உள்ள மனுஷனுக்கு எதுக்கு ஒப்பிடுவாரா? இந்த வீடு எதுக்குள்ள ஒப்பிடணும்? நம்ம வீடுல எதுக்குள்ள ஒப்பிடணும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, கர்த்தருடைய பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்டு, தேவனுடைய ஜீவ ரத்தத்தினால் கழுவப்பட்டு, அவருடைய அடிக்களத்தில் கடக்கப்பட்ட ஒரு கடற்காலாக இந்த வீடு என்ன பண்ணணுங்க, காணப்பட வேண்டும். எங்க பார்த்தாலும் தேவ தூதர்கள் வீட்டு வாசலுக்குள் உலாவி வந்து கொண்டே இருக்கணும். என்ன பண்ணுங்க, நான் பார்க்கும் போதுதான் கிறிஸ்துவ பாட்டு ஓடக்கூடாது, டிவில என்ன பண்ணக்கூடாது, எப்பொழுதும் தேவன் பார்க்கிற வீட்டாக மாறணும். அப்ப ஊழியக்காரர் வந்தா நம்ம வீட்டுல பாட்டு பாடுது அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப ஊழியக்காரர் வந்தா வீட்டு எப்படி இருக்குது, குப்பையோட குப்பை எது போயிடுச்சு. பிசாசு அப்படிதான் நம்மளை நடத்துவான். நீ உலகத்துக்குள்ள நீ மாட்டிக்கிட்டேன்னா உன் சொந்த பந்தம் நகையெல்லாம் எதுல போயிடும், குப்பையோட குப்பையா போயிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இருந்தா குப்பையில இருக்கிறத எடுத்து கோபுரத்துல கொண்டு வந்து கர்த்தர் மாட்டோம். அல்லையா? அப்ப இந்த தேவ வார்த்தை என் வீடு எதுல கட்டப்பட்டிருக்கணும், கண்மலை மேல கட்டப்பட்டிருக்க. ஜெபிக்கிற இடம் சொல்லுங்க, ஜெபிக்கிற இடம். உன் வீடு ஜெபிச்சா தேவத்தோட வரணும், தனிமையில ஜெபிச்சா ஆண்டவர் உறவாடணும். இதுதாங்க ஜெபம். அப்ப அவரை என்கிட்ட கொண்டு வருவதற்கான முயற்சி என்ன பண்ணோம்,
எடுக்கணும். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு இதை காட்டில மகிமை நிறைந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். வட சென்னைக்குள்ள பெரிய எழுப்புதல் தீயை நான் பற்ற வைக்க போகிறேன். இந்த இடத்துக்குள் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கு என் மகிமையுடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்தி காட்ட போகிறேன் என்று ஆவியானவர் உணர்வாரு. அப்ப நம்மளால என்ன பண்ண நிக்க முடியல, ஜெபிக்கிறோம், என்ன பண்ண கை கால்லாம் உதறது. அது இல்லையா, இவ்வளவு நாள் ஜெபிச்சிருக்கிறேன், இவ்வளவு நாள் கத்தெடுத்து போராடி இருக்கேன். அப்ப நான் சிந்திச்சு பார்த்தேன், ஏன் இத்தனை நாள் இல்லாத ஒரு அபிஷேகம் வருகிறது, இத்தனை நாள் இல்லாத ஒரு மகிமை வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, வார்த்தை என்கின்ற வசனத்தை விதைக்கிற இடத்துல என் கிருபை பெருகுமான்ற. எது பெருகி இருக்குமா? வசனம் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்றாரு. துதி இருக்கிற இடத்துல இல்ல, வசனம் இருக்கிற இடத்துல என்னுடைய கிருபை பெருகும். துதியில உறவாடுவார், துதியில மேன்மைப்படுவார், ஆனா வசனத்துல தான் கிரியை செய்வார். அப்ப இந்த வசன கிரியை செய்ய வைக்கணும். இந்த வசனம் என்ன பண்ணா கிரியை செய்ய வைக்கணும். இல்லையா, சின்ன குழந்தை ஜெபிக்கிறது அந்த இரவு அந்த வாலிப பிள்ளைகள் துதியில என்ன பண்ணுதுங்க, தேவ மகிமை கொண்டு வந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிறைய வாலிப பிள்ளைகள் எனக்காக எழும்பாமல் நிற்கிறார்கள், நிறைய வாலிப பிள்ளைகள் எனக்காக சாதிக்காமல் நிற்கிறார்கள். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை சாதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. உலகத்துல இன்ஜினியர், டாக்டர் எது வேணா படிக்கட்டுங்க, ஆனா கிறிஸ்துவுக்காக படிக்கக்கூடிய பாடத்தை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் உயர்த்துவா. நான் முடிக்க போகிறேன். வாசிங்கம்மா, அந்த இதை எடுத்துருங்க. 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் அவனுக்கு தரிசனமானார். எப்படிங்க, எப்ப வந்தது இதெல்லாம், எப்ப நடந்தது? நம்ம ஜெபிச்சா எதுவும் வந்து நிக்கும் இல்லையா? ஜெபிச்சா எப்படி எனக்கு நிக்கும்? பிரதர், நான் நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் பிரதர், கரு மேகம் வந்து நிக்குது. எது நிக்குது? கருப்பு அங்கி போட்டு நிக்குது. நம்மளே முடிவு பண்ணிட்டோம், அவனுக்கு கருப்பு ட்ரெஸ். அவன் பாத்தீங்கன்னா எப்படி நான் இயேசு கூட கருப்பு ட்ரெஸ்ல நின்னா எப்படி நான் தூதன். அவன் வெள்ளை வெள்ளை அங்கேயோட தான் இருந்தான். நம்ம என்ன பண்ணிட்டோம், அவனை கருப்பா மாத்திட்டோம் இல்லையா? அதனாலதான் நம்ம கருப்பு சட்டை போறதே பயப்படுறோம் இல்லையா? சோத்திர கர்த்தருக்கு மகிமை இல்லையா? அப்போ ஜெபிக்கிற இடத்துல நமக்கு யார் தெரியணுங்க? தேவனுடைய தரிசனமோ தேவ சாயல தெரிஞ்சாதான் நீ ஜெபிக்கிற மனுஷன். அப்ப நீ நல்லா ஜெபிக்கலன்னு அர்த்தம். நீ ஜெபம் பண்ணா பழைய மனுஷனை அடிக்கிறதா ஜெபம். என் தேவனை மட்டுமே கண் பார்க்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளை யாரு இருக்குங்க? உலகத்துடைய காரியமோ சத்துடைய போராட்டமோ அசுத்த ஆவிகளோ என் கண்ணுக்கே தெரியக்கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்சதுதான் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர். அவர் பார்வைதான் எனக்கு தெரியணும். அவர் மட்டும் தான் நான் பார்க்கணும். வேற யாரையும் என்ன பண்ண கூடாது, பார்க்க கூடாது இல்லையா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிற இடத்துல தேவதூதன் வந்தான். யார் வந்தாங்க? இப்ப நம்ம தேவ சமூகத்துல துதித்தோம், ஆராதித்தோம், ஜெபித்தோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கத்த. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட என்னோட கூட பேசுகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தை தான் இப்போது உங்களுக்கு சொல்லப்பட. கையை பக்கத்துல பிடிச்சிங்க எல்லாரும். சொல்லுகிறது, கையை பிடிச்சிட்டீங்களா? தேவதூதன் எபினேசரை நோக்கி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நல்ல கரங்களை தட்டி, இதுதாங்க உத்தரவு, இதுதாங்க அருள்வார்த்தை, இதுதாங்க தேவ தீர்க்க தரிசனம், இதாங்க தேவ கிருபை, இதாங்க தேவ மகிமை. தேவ பிள்ளைகளே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ராதா லாதா ராமா பீலா ரீபா ராதா ராதா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 2 நாட்களாக, பல நாட்களாக, பல இரவு பகலும் கண்ணீர் வடித்து கதறி ஜெபித்த என் ஜெபத்தை வேண்டுதல் என் தேவன் கேட்டா. அதுதான் ஜெபம், அதுதான் வேண்டுதல். அதான் உன் வீட்டுக்குள்ள இருக்கு, அதான் உன் வீட்டுக்குள்ள ஆவியினர் உலா. அவர் பேசணும், உங்ககிட்ட என்கிட்ட பேசணும். பயப்படாத மகளே, பயப்படாத மகளே, உன் விண்ணப்பத்தை கேட்ட, இதோ உன் வேண்டுதலுக்கு பதில் உண்டு என்று சொன்னார். எத்தனை வருஷம் போராடி இருப்பாங்க. வயது சென்ற அந்த வயதை ஒரு செகண்ட் நம்ம இளமையா மாத்துற உச்சாம கறந்துட்டீங்களா? நம்பிக்கை அற்று போய் ஒண்ணுமே முடியல நான் சொல்லும் பொழுது எங்க அப்பா அப்படியே உயிர்ப்பிக்கிறார், அப்படியே உயிர்ப்பிக்கிறார். பயப்படாதரா, உன் கூட நான் இருக்கிறேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. வெக்கப்பட்டியா, வேதனை அடைஞ்சியா, துக்கித்து அழுகிறாயா, இப்போ பார் நீ ஆனந்த கழிப்பாக மாற போகிறார். அதாங்க தேவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனந்த போற்றி, ஆனந்த களிக்குள்ள உதடுகளால் போற்றி மகிழ்கிறேன். அரும் சுவை உணவு
உண்பது போல் திருப்தி அடைகிறேன். திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குனுங்க? இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெபிக்கிற பிள்ளைகளே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னொரு முறை கையில பிடிச்சி எல்லாரும் சொல்லி ஜெபிப்போமா? ஆண்டவர் என்ன பார்த்து உங்க பேரை சொல்லிக்கங்க. எபினேசரே, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எபினேசரே, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தைரியமா சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. ஒரு முறை பரலோகத்துக்கு போகட்டும், உன் பெயர் பரலோகத்தை நோக்கி போகட்டும். எபினேசரே, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நெடுநாட்களாக நான் செபித்தேன், பல காரியத்துக்காக நான் செபித்தேன். நன்மையே கிடைக்காமல் மனம் சோர்ந்து போயிருந்தேன். அற்புதமே நடக்காதா என்று பரிதவித்திருந்தேன். என் தகப்பன் என்னை பார்த்து சொன்னார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு வந்திருக்க உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். உங்க ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தேவன் செய்து முடிப்பார். கர்த்தர் கூடவே இருந்த பெரிய கருத்தை செய்வார். ஆவியனுடைய கிருபை தாங்கட்டும்.